இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. RM160 செலுத்தி மோட்டார் ஓட்டுநர்களுக்கான B1, B2 உரிமத்தை B உரிமமாக தரம் உயர்த்திக் கொள்ளலாம். அந்தோனி லோக். B1, B2 மோட்டார் சைக்கிள் உரிமத்தை B உரிமத்திற்கு உயர்த்துவதற்கான விண்ணப்பம் அக்டோபர் 1 முதல் தொடங்கும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்திருக்கிறார். இந்த விண்ணப்பத்திற்காக மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் RM160 செலுத்த வேண்டும். இந்த செயல் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் ஓட்டுநர்கள் மோட்டார் சைக்கிள்களுக்கான B1 அல்லது B2 உரிமத்தை 10 ஆண்டுகளுக்கு மேல் கொண்டிருக்க வேண்டும். அதே வேளையில் விண்ணப்பதாரர் எந்த ஒரு கருப்பு பட்டியல், சம்மன்கள், பரிவர்த்தனை கட்டுப்பாடுகள், கடுமையான குற்றத்திற்கான தண்டனை பதிவு அல்லது சட்டம் 333 கீழ் நிலுவையில் உள்ள எந்த ஒரு குற்றப்பதிவிலும் இருக்கக்கூடாது. எனினும் அதிக ஆற்றல் கொண்ட மோட்டார் சைக்கிள்களுக்கு மாறுவதற்கு முன் அதற்காக 2 மணி நேர வகுப்பில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விருந்தினர் மாளிகையில் புதைக்கப்பட்ட வெடிகுண்டாலேயே ஹமாஸ் தலைவர் ஹனியே படுகொலை. பாலஸ்தீன ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரான் தெஹ்ரானில் அவர் தங்கியிருந்த விருந்தினர் மாளிகையில் புதைக்கப்பட்ட வெடிகுண்டாலேயே கொல்லப்பட்டார். மேல்தட்டு மக்கள் குடியிருக்கும் அப்பகுதியில் அமைந்துள்ள அந்த விருந்தினர் மாளிகையில் 2 மாதங்களுக்கு முன்னரே அந்த வெடிகுண்டு புதைக்கப்பட்டதாக ஈரானில் உள்ள 2 உட்பட மேற்காசியாவில் 7 அதிகாரிகளை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் சரியாக எப்போது எப்படி வெடிகுண்டு விருந்தினர் மாளிகைக்கு கொண்டு செல்லப்பட்டு புதைக்கப்பட்டது என்பதை அவர்களால் கண்டறிய முடியவில்லை. புதன்கிழமை அன்று குண்டு வெடித்த போது கட்டடம் குலுங்கி கண்ணாடிகளும் சுவரும் உடைந்து சிதறின. ஹனியேவும் அவரின் மெய்காவலரும் தங்கியிருந்த அறையில் அந்த குண்டு வெடித்து சிதறியது. சேதமுற்ற மாளிகையின் புகைப்படத்தையும் NYT பகிர்ந்துள்ளது. இந்த புதிய தகவலானது ஆகாய மார்க்கமாகத்தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி ஹனியேவை கொன்றதாக வெளியான தகவல்களை மறுக்கும் வகையில் உள்ளது. ஹனியேவின் மரணத்திற்கு இஸ்ரேல் இதுவரை வெளிப்படையாக பொறுப்பேற்கவில்லை என்றாலும் உலக நாடுகள், குறிப்பாக முஸ்லிம் உலக நாடுகள் இந்த யூத நாட்டையே குற்றம் சாட்டியுள்ளன. ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த முடியும் பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் தடை. ஒற்றுமை அரசாங்கத்தின் அடுத்த அதிரடியாக ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த முடியும் பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த உத்தரவு தொடர்பான சுற்றறிக்கை ஜூலை 12 வெளியிடப்பட்டு விட்டதாக இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அகமது தெரிவித்தார். 2019 அறிமுகப்படுத்தப்பட்ட இயக்கத்தின் தொடர்ச்சியாக அமைச்சுகள், கூட்டரசு மற்றும் மாநில அரசு துறைகள், ஊராட்சி மன்றங்கள், அரசுசார் நிறுவனங்களையும் அவ்வுத்தரவு உட்படுத்தியிருக்கும். எனவே அந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு மாற்றாக கண்ணாடி பாட்டில்கள், தண்ணீர் ஜக்குகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். பிளாஸ்டிக் ரேப் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த முடியும் பிளாஸ்டிக் மங்குகள், தட்டுகள், கரண்டிகள், நீர் உறிஞ்சிகள் போன்றவற்றிற்கு தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் சொன்னார். மலேசியர்கள் ஆண்டொன்றுக்கு 9 பில்லியன் டன் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகின்றனர். அவை பெரும்பாலும் குப்பை அழிக்கும் இடங்களிலும் கடல்களிலும் வீசப்படுவது குறிப்பிடத்தக்கது. பொட்டலத்தில் அடைக்கப்பட்ட 2750 கிலோ சமையல் எண்ணெய் பறிமுதல். ஜோஹர் பாரு பண்டான் ஜாலான் ஸ்ரீ பூர்ணாமாவில் உள்ள ஒரு இடத்தில் சோதனை மேற்கொண்ட உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின துறையின் ஜோஹர் அதிகாரிகள் பொட்டலங்களில் அடைக்கப்பட்ட 2750 கிலோ சமையல் எண்ணெயை பறிமுதல் செய்தனர். சமையல் எண்ணெய் விற்பனையில் மோசடி நடைபெறுவதாக தகவல் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து ஜோஹர் மேரின் போலீஸ் குழுவை சேர்ந்த அதிகாரிகள் இரவு 10 மணி அளவில் சோதனை நடத்தியதாக ஜோஹர் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின துறையின் ஜோஹர் இயக்குநர் லிலி சாஸ்லிந்தா பர்னாமா தெரிவித்தார். சமையல் எண்ணெயை கொண்ட 2150 பொட்டலங்கள் வெட்டப்பட்டு அதிலிருந்த எண்ணெய் 3 டேங்குகளில் ஊற்றப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் 600 சமையல் எண்ணெய் பொட்டலங்கள் இன்னும் திறக்கப்படாத நிலையில் இருந்ததும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவற்றின் மதிப்பு 21,750 ரிங்கிட் ஆகும். விசாரணைக்கு உதவும் பொருட்டு ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக லிலி சாஸ்லிண்டா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். 1961 ஆண்டின் விநியோக கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். வெளிநாட்டினரை மிரட்டினர், 2 போலீஸ்காரர்கள் பணி நீக்கம். ஜாலான் தாமிங் ஸ்ரீகாஜாங்கில் வெளிநாட்டினரை மிரட்டி பணம் கேட்டது தொடர்பான காணொலி வைரலானதை தொடர்ந்து
2 போலீஸ்காரர்கள் பணியில் இருந்து நீக்கப்பட்டனர். இந்த 2 போலீஸ்காரர்களுக்கும் எதிராக இன்று காலை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து தொடக்க கட்டமாக அவர்கள் மீது அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக காஜாங் போலீஸ் தலைவர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். அவர்களுக்கு எதிரான புகார் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் விசாரணையும் தொடங்கப்பட்டுவிட்டது. ஒழுங்கு விசாரணைக்கு பின் முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நஸ்ருன் கூறினார். வெளிநாட்டினரை மிரட்டும் காணொலி வைரலானதை தொடர்ந்து காஜங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த 2 போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டதாக இதற்கு முன் ஊடகங்களில் தகவல் வெளியாகியது. தண்டனை சட்டத்தின் 384வது விதியின் கீழ் அவர்களுக்கு எதிராக விசாரணை தொடங்கி இருப்பதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் ஹுசைன் உமர் கான் தெரிவித்தார். குவாந்தானில் போக்குவரத்து துறை அதிகாரி மீது லோரி மோதியது, காயங்களுடன் உயிர் பிழைத்தார். காம்பாங் ஆர்&ஆர் பகுதிக்கு அருகே கிழக்கு கடற்கரை எக்ஸ்பிரஸ் பே 1-இல் 194வது கிலோமீட்டரில் சிறப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சாலை போக்குவரத்து துறை அதிகாரி மீது லோரி மோதியது. நேற்று மாலை 5 மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் அந்த லோரி கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தப்பட்டிருந்த போக்குவரத்து துறையின் ஃபோர்ட் ரேஞ்சர் அந்த அதிகாரியையும் இடித்து தள்ளி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. காயமின்றி தப்பிய அந்த 57 வயது லோரி ஓட்டுநரிடம் 7 சம்மன்கள் நிலுவையில் இருப்பதாகவும் போலீஸ் விசாரணையில் கண்டறிந்துள்ளனர். கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவில் விசாரிக்கப்பட்டு வரும் அந்த வழக்கில் சிறுநீர் பரிசோதனையின் முடிவுக்கு பின்னரே அந்த லோரி ஓட்டுநர் விடுவிக்கப்படுவார் என குவாந்தான் காவல்துறையின் தலைமை உதவி ஆணையர் வான் முகமது ஜஹாரி வான்புசு கூறியிருக்கிறார். இதனிடையே தலை, கழுத்து மற்றும் இடது காலில் காயம் ஏற்பட்ட அந்த போக்குவரத்து அதிகாரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் லீசி ஜியா பங்கேற்ற ஆட்டத்தை நேரடி ஒளிபரப்பு செய்யவில்லையா? RTM மறுப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தேசிய பூப்பந்து விளையாட்டாளர் லீசி ஜியா நேற்று பங்கேற்ற குழு நிலையிலான கடைசி ஆட்டத்தை நேரடி ஒளிபரப்பு செய்யவில்லை என கூறப்படுவதை மலேசிய வானொலி தொலைக்காட்சி நிலையமான RTM மறுத்துள்ளது. ஜியாவும் ஸ்பெயின் நாட்டு போட்டியாளர் பாப்லோ அபியானும் மோதிய ஆட்டம் வியாழன் இரவு 8:50 மணியில் இருந்து 9:30 மணி வரை OK அலைவரிசையில் நேரலையாக இடம்பெற்றது. எனினும் RTM கிளிக் ஒலிபரப்பு ஒலிம்பிக் அலைவரிசை 4-இல் இஸ்ரேல், நேபாள விளையாட்டாளர்களுக்கு இடையிலான ஆட்டம் தவறுதலாக இடம்பெற்றுவிட்டது. அது கூட 5 நிமிடங்களுக்கும் குறைவான நேரத்திலேயே. ஆனால் RTM விரைந்து செயல்பட்டு ஒளிபரப்பை உடனடியாக கைப்பந்து போட்டிக்கு மாற்றியதாக ஒளிபரப்பு தலைமை இயக்குனர் டாக்டர் ஷுஹைமி சுலைமான் தெரிவித்தார். இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை TVOK மற்றும் விளையாட்டு அலைவரிசை என 2 முக்கிய அலைவரிசைகளில் RTM நேரடி ஒளிபரப்பு செய்கிறது. அதோடு RTM கிளிக்கின் 6 பிரத்யேக அலைவரிசைகளிலும் அது நேரடியாக ஒளிபரப்பப்படுவதாக ஷுஹைமி தெளிவுபடுத்தினர். ஜியாவின் ஆட்டத்தை நேரடி ஒளிபரப்பு செய்யவில்லை என எழுந்துள்ள புகார் குறித்து RTM விளக்கம் அளிக்க வேண்டும் என தொடர்புத்துறை அமைச்சர் பாமி ஃபாட்ஸில் முன்னதாக கேட்டுக் கொண்டிருந்தார். புரோடான் சாகாவின் பின்புறத்தில் மோதி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பலி. ஜாலான் நீலாய் சாலாக்திங்கியில் போக்குவரத்து சமிக்ஞை விளக்கு சந்திப்பில் நின்று கொண்டிருந்த புரோடான் சாகா வாகனத்தை மோதி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் அவ்விடத்தில் அகால மரணம் அடைந்தார். நேற்று காலை 9 மணிக்கு நடந்த அந்த துயர சம்பவத்தில் ஹோண்டா RSX வகை மோட்டாரை சாலாக்திங்கியில் இருந்து கொம்பாக் ஓட்டி வந்த அந்த ஆடவர் திடீரென நின்று கொண்டிருந்த காரின் பின்புறத்தில் மோதியிருக்கிறார். இதனால் அந்த ஆடவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியானார். சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 41 கீழ் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடத்தி வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த பொதுமக்கள் செபாங் IPDக்கு தகவல் தெரிவிக்குமாறு செபாங் மாவட்ட காவல் தலைவரும் உதவி ஆணையருமான வான் கமாருல் அஸ்ரான் வான் யூசுப் கேட்டுக்கொண்டார். கொம்பாக்கில் ஏரியில் மூழ்கிய 12 வயது சிறுவன் தேடும் பணி தீவிரம். பத்து ஆராங் கம்பாங் பெர்மாதா தாசிக் விரு ஏரியில் 12 வயது சிறுவன் மூழ்கியது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாலை 6:45 மணி அளவில் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து ஷாலா மற்றும் போர்ட்கிலான் நீர் மீட்பு குழுவை சேர்ந்த 24 உறுப்பினர்கள் மற்றும் பத்து ஆராங் தீயணைப்பு மீட்பு நிலையம், தாசிர் புதைக் மற்றும் குவாங் தனார்வ தீயணைப்பு குழுவை சேர்ந்த 5 அச்சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது அலுமினிய படகுகள் மூலம் மேற்பரப்பில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக
ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் செயல்பாட்டு பிரிவின் உதவி இயக்குநர் அகமது முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். மலாக்கா பட்ஜெட் ஹோட்டல்களில் அதிரடி சோதனை, 9 வெளிநாட்டு விலை மாதர்கள் கைது. மலாக்கா தாமான் மலாக்கா ராயாவில் மாநில குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட ஓப்ஸ்கிகர் அதிரடி சோதனையில் விலை மாதர்கள் என நம்பப்படும் வெளிநாட்டு பெண்கள் 9 பேர் சிக்கினர். நேற்று முன்தினம் இரவு 10:15 மணி வாக்கில் 3 பட்ஜெட் ஹோட்டல்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அந்த ஒழுங்கீன நடவடிக்கைகள் நடைபெற்று வந்த வளாகங்களின் பாதுகாவலர்களான 2 ஆடவர்களும் கைதாகினர். 25 முதல் 37 வயதிலான அப்பெண்கள் வியட்நாம், இந்தோனேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களாவர். கைதான 2 ஆடவர்கள் முறையே இந்தியா, வங்காளதேச பிரஜைகள் என தெரிவிக்கப்பட்டது. WeChat செயலி மூலம் வாடிக்கையாளர்களுக்கு சேவை பேக்கேஜ் பகிரப்பட்டு 250 ரிங்கிட்டிலிருந்து 350 ரிங்கிட் வரையிலான கட்டணத்தில் அவர்களுக்கு அச்சேவை வழங்கப்படுகிறது. மேற்கொண்ட விசாரணைகள் நடத்த ஏதுவாக மலாக்கா குடிநுழைவுத்துறை அலுவலகத்திற்கு வருமாறு ஹோட்டல் நிர்வாகி, வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட 6 பேருக்கு சம்மன் அழைப்பாணைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. குத்துச்சண்டை போட்டியில் வீராங்கனையுடன் மோதியது ஆனா. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெடித்த புதிய சர்ச்சை. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இதுவரை வெடித்துள்ள மிகப்பெரிய சர்ச்சையாக பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டியில் இருந்து இத்தாலிய வீராங்கனை ஏஞ்சலா கெரினி அழுது கொண்டே பாதியிலேயே வெளியேறியுள்ளார். பாலின சோதனை சர்ச்சையில் சிக்கியவரான அல்ஜீரியாவின் இமானி கலிஃபியுடன் ஏஞ்சலா 66 கிலோ எடை பிரிவுக்கான கடைசி 16 பேர் மோதும் சுற்றில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. பயாலஜிக்கலி மேல், அதாவது அதிகப்படியான ஆணின் உடல் அமைப்பை கொண்டவர் என அறியப்படும் இமானி மோதி ஏஞ்சலா மூக்குடைந்தார். ரத்தம் வழிந்த நிலையில் இனியும் போட்டியை தொடர முடியாது என ஏஞ்சலா கூறியதால் நடுவர் எதிராளியான இமானியின் கைகளை உயர்த்தி வெற்றியாளராக அறிவித்தார். இதனால் 46 வினாடிகளில் போட்டி முடிந்தது. தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஏஞ்சலா அல்ஜீரியா போட்டியாளருடன் கை கொழுக்க மறுத்து கோதாவிலேயே முட்டி போட்டு அழுதார். உலகம் முழுவதும் வைரலாகி உள்ள அந்த வீடியோவை பார்த்து நெட்டிசன்கள் கொதித்து போயுள்ளனர். இயற்கையாகவே ஆண் மரபணு குணாதிசயங்கள் கொண்டவரை எப்படி பெண்களுடன் மோத விடலாம்? இது முற்றிலும் அநியாயம் என கூறி ஒலிம்பிக் ஏற்பாட்டாளர்களையும் அனைத்துலக ஒலிம்பிக் மன்றத்தையும் அவர்கள் விளாசி வருகின்றனர். நெடுஞ்சாலையில் சூப்பர்மேன் சாகசம், 4 மோட்டார் சைக்கிளோட்டிகளை போலீஸ் தேடுகிறது. ஜூலை 28ஆம் தேதி லகார் எனப்படும் கோலாலம்பூர் குவாலஸ்லாங்கூர் நெடுஞ்சாலையில் பந்தயத்தில் ஈடுபட்டு பின்னர் விபத்தில் சிக்கிய 4 மோட்டார் சைக்கிளோட்டிகளை போலீஸ் தேடுகிறது. இரவு 10:36 மணியளவில் நிகழ்ந்த அந்த சம்பவம் குறித்த வீடியோ வைரலாகியுள்ளது. மோட்டார் சைக்கிள்களில் படுத்துக்கொண்டு 2 கால்களையும் பின்னால் நீட்டியபடி சூப்பர்மேன் சாகசம் புரிந்தவர்கள் ஒரு கட்டிடத்தில் விபத்துக்குள்ளாகினர். எனினும் சுங்கைபுலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 20 முதல் 24 வயதிலானவர் அந்நால்வரும் சிகிச்சை முடிந்து வெளியேறிவிட்டனர். இந்நிலையில் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டியதற்காக அவர்கள் தீவிரமாக தேடப்படுகின்றனர். அச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்தோர் போலீசை தொடர்பு கொண்டு விசாரணைக்கு உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.